நிறைய நமக்கு கமெண்ட்ஸ் வந்த ஒன் ஆஃப் த மெயின் ப்ராடக்ட் என்னன்னா இன்ஸ்டன்ட் வெட் கிரைண்டர் தான். ஸோ இன்ஸ்டன்ட் வெட் கிரைண்டர்ல நம்ம கஸ்டமர் பேர் ரோஹிணி நாராயணன் அப்படின்னு சொல்லிட்டு மாவு சூடாகுமான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா மாவு சூடாகுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த இன்ஸ்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 பிளேட்டும் சேர்ந்து நெருக்கிறங்காட்டி தான் உங்களுக்கு வந்து நைஸ் வருது. ஸோ அதோட சூடு இருக்க தான் செய்யும், மோட்டரோட சூடு இருக்க தான் செய்யும். நம்ம கல் கிரைண்டர்ல அரைக்கிற மாதிரி சூடு இல்லாம இருக்காது, கொஞ்சம் சூடு இருக்க தான் செய்யும். அதே மாதிரி நீங்க கண்டினியூஸா பல்கா அரைக்கும் போது சூடு வரும். அந்த சூடுனால உங்களுக்கு பெரிய இது பாதிப்புன்னு சொல்ல முடியாது, ஆனா கண்டிப்பா சூடு வருங்க. அடுத்தது வந்துட்டு மனோகரன் சொல்லிட்டு ஒரு மேடம் கேட்டிருக்காங்க, என்ன விலை அப்படின்னு. நான் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம வீடியோஸ்ல நம்ம போட்டிருக்கோம். இன்ஸ்டன்ட் வெட் கிரைண்டர் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் வந்து நம்ம கிட்ட 19,000 ரூபாயில இருந்து இருக்கு. ஸோ அந்த ஒரு மிஷினே நான் தனியா வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்க அதையும் நீங்க பார்க்கலாம். அதுல இருந்து நம்ம கிட்ட ஒன்னொன்னு ஒரு 25,000 இருக்கு, 28,000 இருக்கு, 39,000 இருக்கு. ஸோ மணிக்கு 20 கிலோ, 40 கிலோ, 60 கிலோ அப்படிங்கிற மாதிரி அரைக்கிற கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி பிரைஸ் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்க உங்களுக்கு அதுல கிளாரிட்டி வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்க்கு வந்துருங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் வெட் கிரைண்டருக்கு வந்துட்டு சிங்கிள் ஃபேஸ்ல ரன் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா சிங்கிள் ஃபேஸ்ல ரன் ஆகுங்க. உங்களுக்கு சிங்கிள் ஃபேஸ் வீட்டு கரண்ட்ல போதும். நம்ம நார்மல் நம்ம ஒரு 2 HP 3 HP வந்து அப் டு 3 HP வரைக்குமே நம்ம சிங்கிள் ஃபேஸ்ல ரன் பண்ணலாம். ஸோ நீங்க தாராளமா சிங்கிள் ஃபேஸ்ல யூஸ் பண்ணலாம். நிறைய பெண்மணிகள் இன்னைக்கு வீட்டு லெவல்ல வச்சு செஞ்சுட்டு தான் இருக்காங்க, சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்த கமாண்ட்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்ஸ்டன்ட் கிரைண்டர் பார்த்துட்டு ஷபிதா அப்படிங்கிறவங்க ரெட் சில்லி பவுடர்லாம் அரைக்க முடியுமான்னு. சாரி மேடம், நம்ம இன்ஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் மாவு மட்டும்தான் அரைக்க முடியும். இட்லி தோசை தண்ணி ஊற்றி அரைக்கிற இட்லி தோசை மாவு மட்டும்தான் அரைக்க முடியும். தயவுசெய்து இதில் ரெட் சில்லியோ கொரியாண்டரோ அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க, அது வராது, பண்ண முடியாது. சரிங்களா?